மழை காலத்தில் ஏசி யூஸ் பண்றீங்களா? ஆன் செய்யும் முன் இத படிச்சிட்டு போங்க. மழைக்காலத்தில் ஏசியை பயன்படுத்தும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். மழைக்காலத்தில் பொதுவாக ஏசியை யாரும் பயன்படுத்துவதில்லை. ஆனால் ஒரு சிலர் மழைக்காலத்திலும் ஏசியை பயன்படுத்துவார்கள். அப்படி பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் மழைக்காலத்தில் ஏசியை பயன்படுத்தும் போது சில விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தவும். மழைக்காலத்தில் எல்லா இடங்களும் மிகவும் ஈரப்பதம் மிக்கதாக இருக்கும். இதனால் ஏசியின் உள் மற்றும் வெளிப்புறங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஏசியை பயன்படுத்தும் போது கூலிங் முறையை பயன்படுத்தாமல் உலர் முறையில் வைத்து ஏசியை பயன்படுத்த வேண்டும். ஈரப்பதத்தை கட்டுப்படுத்துவதற்கு உலர் பயன்முறையை பயன்படுத்தவும். கூல் மோடுக்கு பதிலாக ட்ரை மோடை பயன்படுத்துவது காற்றில் இருக்கும் அதிகப்படியான ஈரப்பதத்தை குறைப்பதன் மூலம் அறை வெப்பநிலையை பராமரிக்கும். பராமரிப்பு மற்றும் தூய்மை. மழைக்காலத்திற்கு முன்பும் மற்றும் வெயில் காலத்திற்கு முன்பும் ஏசியை சரிசெய்து அனைத்து பாகங்களும் சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது காற்றின் தரத்தை அதிகரிப்பதுடன் ஏர் கண்டிஷனரின் செயல்திறனையும் மேம்படுத்துகிறது. வடிகட்டியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஈரப்பதம் காரணமாக வடிகட்டிகளில் தூசு படிந்து அடைப்பு ஏற்படலாம். ஏசியின் வெளிப்புற அலகு தண்ணீர் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏசியின் வெளிப்புற அலகில் துருப்பிடிக்காமல் இருக்க துருப்பிடிப்பு பூச்சு ஆன்டி ரஸ்ட் கோட்டிங் பயன்படுத்தலாம். பயன்படுத்தும் முறை. மழைக்காலத்தில் பொதுவாக வீடுகளின் சுவர்களும் தரைகளும் கூலிங்காகத்தான் இருக்கும். அதனால் நாள் முழுவதும் ஏசியை ஆன் செய்து வைக்காமல் தேவைக்கு ஏற்ப மட்டும் பயன்படுத்தவும். ஏற்கனவே வெளியிலுள்ள காற்று குளிர்ச்சியாக இருக்கும் என்பதால் ஏசியின் வெப்பநிலையை மிக குறைவாக செட் செய்வது நல்லது. மழைக்காலத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் என்பதால் குளிர்விக்கும் பயன்முறையை விட உலர் பயன்முறை மிகச் சிறந்ததாக இருக்கும். மின் பாதுகாப்பு. நாம் வசிக்கும் பகுதியில் அடிக்கடி மின்வேட்டி ஏற்படும் என்றால் ஏசியை பாதுகாக்க ஸ்டெபிலைசர் பயன்படுத்துவது மிகவும் அவசியம். திடீர் மின் ஏற்ற இறக்கங்கள் ஏசியின் பாகங்களுக்கு சேதம் விளைவிக்கும். சில நேரங்களில் ஏசியின் உட்புற பாகங்களை சேதப்படுத்தி நெருப்பு பற்றவும் வாய்ப்பு இருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு ஸ்டெபிலைசர் பயன்படுத்துவது நல்லது.